ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் கிங்டம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏலசான தேங்காவை சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல காரமாக இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாகவும் இருக்கும், சட்னி நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம், தண்ணியாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதில் நான் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதோட தாளிப்பு சேர்த்துக்கலாம். சட்னியில் தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 2 வரமிளகாய், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் எத்தனை முறையில் தேங்காய் சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க. செய்கிறது ரொம்ப சுலபங்க. சட்னி ஒரு 5 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.